நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க ஒரு போட்டியாளரோட தந்தைக்கு திக்குவாயா இருக்க காரணத்தினால அவரால் ஒழுங்கா பேச முடியாது. ஆனா அவங்க பேச நினைக்கிற எல்லா விஷயம் தன்னுடைய பேச்சால பிரதிபலிக்கிறவங்களாவும் இந்த மேடையில ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி திறமையான ஏழை சிறுமியாவும் இருக்கவங்க தான் காயத்ரி. அவங்க இந்த வாரம் ட்ரம் சிவமணி அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்டு எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல கமலஹாசனுடைய அவள் ஒரு தொடர்கதை படத்துல எம்எஸ்வி அவர்களோட இசையில எஸ்பிபி மற்றும் கமலஹாசன் அவர்கள் சூப்பரா மிமிக்ரி எல்லாம் செஞ்சு ரொம்பவே அற்புதமா பாடி கடவுள் அமைத்து வைத்த மேடை ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து தன்னுடைய காந்த குரல்னால இந்த சின்ன வயசுலயே அது போலவே சூப்பரா மிமிக்ரி எல்லாம் பண்ணி ரொம்பவே அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து கைத்தட்டி பாராட்ட, அதுல குறிப்பா மனோ மற்றும் சித்ராமா அவர்கள் சொல்லும்போது எஸ்பிபி அவர்கள் பாடினதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங், அதுவும் ரொம்ப கஷ்டமான பாடல் வேற. அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதுவும் காம்படிஷன்ல லைவ் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். நீ அந்த பாடலை எடுத்ததோட மட்டும் இல்லாம அது ரொம்ப சூப்பரா பாடி சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ட்ரம் சிவமணி அவர்கள் சொல்லும்போது இந்த வயசுல இந்த மாதிரி பாடலாம் அட்டெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். நீ ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடலை இவ்வளவு சூப்பரா பாடுறதை பார்க்கும்போது ரொம்பவே அதிசயமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம காயத்ரியே பாராட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல ரொம்பவே அற்புதமா பாடி இத்தனை திறமை வாய்ந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.